எந்த இனத்தினர் மிக இலகுவாக வீழ்த்த முடியுமோ அவர்களை தான் முதல்ல அடிக்கிறாங்க. அப்போ அந்த அடித்தல் ஏற்படும் போது அந்த இடத்தில் ஜனத்தொகை குறையுது. ஆட்டோமேட்டிக்காக அங்கே மற்ற பிரச்சனைகள் சீர்தூக்க ஆரம்பிக்குது. இந்த ஜனத்தொகை குறைவு அப்படிங்கிறது எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் சமூகத்திலிருந்து நீக்கப்படுதல் அப்படிங்கிறத நிறைய வட்டத்தில் பேசப்பட்டுட்டே இருந்தது. சதி, பெண் சிசு கொலை அப்படிங்கிறதுல ஆரம்பித்து இன்னைக்கு பாலியல் வன்புணர்வு செய்து அந்த பெண் குழந்தைகளை கொலை செய்கிற அளவுக்கு முன்னேறி இருக்கு சமூகம். அப்போ ஒரு சமூகத்தை முழுமையாக அழிக்கிறதுக்கு அங்கே உற்பத்தி திறனை குறைத்தா போதும் அப்படிங்கிற மிகப்பெரிய விஷயம் இதில் சிக்கலுக்குள்ளே சிக்கியிருக்கு. இந்த சிக்கலுக்குள்ளே சிக்கும் மனதை சீர்தூக்க வைக்கணும் அப்படின்னா நம்மளோட உளவியல், உணவியல், வாழ்வியல், மருத்துவம், உடலியல் இது எல்லாத்தையுமே சீர்படுத்தும் போது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக பழைய காலத்தில் இருந்த அந்த ஒழுக்கம், ஒழுங்குமுறை, பண்பாடு மனதில் இருக்கும் எல்லா விதமான சிக்கலும் நீங்கி உண்மையான உலகம் கண்ணுக்கு தெரியும். இப்போ உண்மையான உலகம் கண்ணுக்கு யாருக்குமே தெரியல. எல்லாருக்குமே சமூக வலைதளத்தில் வரக்கூடிய தவறான தகவல்கள் மட்டும்தான் உண்மை அப்படிங்கிற ஒரு மனநிலைக்குள்ள மனது சிக்கியிருக்கு. அந்த மனநிலையை மாற்றி வெளி உலகத்தில் நம்மை சுற்றி இருப்பவர்கள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாற்றம் உளவியல் ரீதியாக நிகழ ஆரம்பிக்கும். உணவு ரீதியாகவும் சரி, உளவியல் மருத்துவ ரீதியாகவும் சரி, வாழ்வியல் ரீதியாகவும் சரி, கண்டிப்பாக மிகப்பெரிய மாற்றம் இங்கே ஏற்படணும் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப ஆணித்தரமாக நான் சொல்ல விருப்பப்படுறேன். சில உணவுகளும் சரி, சில மருந்துகளும் சரி தவறி தூண்டும், அதாவது உதவி அப்படின்னு நினைக்கக்கூடிய உணவும் சரி, மருந்தும் சரி, உதவி அப்படிங்கிறது உந்துதலை ஏற்படுத்தும், தவறி தூண்டுதல் அப்படின்னு எடுத்துக்கலாம், தவறான பாதையில் இட்டு செல்லல் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பலவிதமாக இந்த விஷயங்கள் நம் உடல்லையும் சரி மனதிலையும் சரி சிக்கலுக்கு மேல் சிக்கல்களை ஏற்படுத்திகிட்ருக்கு. ஆனால் உடலும் சரி உளவியலும் சரி மிகவும் சாதாரணமான ஒரு விஷயம், மிக மிக சாதாரணமான ஒரு விஷயம், எளிமையான ஒரு விஷயம், ரொம்பவுமே இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அதை சிக்கலுக்குள்ளே சிக்க வச்சு அந்த சிக்கலுக்குள்ளேருந்து எப்படி வெளியில் வருவது அப்படின்றத தெரியாமையே மக்கள் இன்னைக்கு மிகப்பெரிய சக்கரவியூகத்தில் மாட்டியிருக்கு. இந்த சக்கரவியூகத்துக்குள்ளே போக தெரிஞ்ச மனுஷனுக்கு அதை விட்டு வெளியில் வர தெரியல. அதுக்காக கைடன்ஸை நாங்கள் நிறைய இடத்துல கொடுத்துட்ருக்கோம். நிறைய இடத்துல பேட்டிகள் மூலியமாகவும் சரி, நிறைய கல்லூரிகள், பள்ளிகளில் விழிப்புணர்வு முகாம்கள் மூலமாகவும் சரி